75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். சார் சார் சார், நீங்க ஹாய் ஹாய் ஹாய்னு ஒருத்தர் சொல்ற மாதிரி நீங்க சார் சார் சார்னு ஆரம்பிச்சிருந்தீங்க. ஒரு வாரம் முடிகிறப்பவும் சரி, ஒரு வாரம் ஆரம்பிக்கிறப்பவும் சரி, ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார், அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார், நமக்காக அமாவாசை இருக்கா, பிரதம இருக்கா, அது எப்போ இருக்கு, என்னைக்கு இருக்கு, நாங்க பஞ்சாங்கம் பார்க்குறோம் பழக்கம் இல்லை கார்த்திக் சார். நீங்க கொடுக்கறதையே உங்களையே பஞ்சாங்கமா நினைச்சு, பச்சை கலர் சொக்கா போட்ட பஞ்சாங்கமா நினைச்சு நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் எங்களுக்காக சொல்வது என்ன, அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார், நாங்க யார் யாரெல்லாம் சந்திக்க போறோம், எங்க ராசிக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 முதல் தொடங்கி 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 வரையிலான வார ராசி பலன். சந்திரன் இந்த வாரம் சிம்ம ராசியிலிருந்து தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ கன்னி ராசியை கடந்து கன்னி ராசியில வீட்டு இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேது, இந்த 3 கிரகத்தையும் சந்திரன் கடக்கிறதுக்குள்ள என்ன தண்ணி குடிக்க போறாரு சந்திரன். அப்ப நம்மளும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் பாருங்களேன். இந்த 3 கிரகத்தையும் கடந்து சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். சூரியனுடன் சந்திரன் இணைந்தால் அமாவாசை, புதனுடன் சந்திரன் இணைந்தால் குடும்ப உறவுகளுடைய சஞ்சாரம், அன்புள்ள மதி மால், மதினா சந்திரன், மால்னா திருமால் கிரகமான புதன் கூடி உதித்த பாலன் இன்புற வாழ்வான் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய வாக்கு. அப்ப புதன் சந்திரன் ஒன்றாக இணைவது குடும்ப உறவுகளிடையே சந்தோஷம் அப்படின்னு. அடுத்து கேது இருக்காருல்ல, இதை கவனிக்காம நான் பலன் சொல்ல முடியுமா? கேதுவை பார்க்கணும்ல, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை. ஆமா சார், ஆமா சார். கன்னிராசி நேயர்களே, 3 கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை வரவேற்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். உறவுகளை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கணும். உறவுகளுக்குள்ள வரக்குள்ள பூசல்கள், பொறாமைகள், கொஞ்சம் நக்கல், நையாண்டி, கேலி கிண்டல்கள் இதெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். கிண்டல் அடிக்கிறதுல அவங்கெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவங்க தான், இவங்கெல்லாம் சமாளிச்சு போகணுமே. சந்திரன் சமாளிச்சு போயிடுவாரா, கேதுவை கடந்துருவாரா, கேது புதன் சூரியனை கடந்து போயிடுவாரா, அமாவாசை அப்ப பிரதமன்னு நீங்க ஹிண்ட் கொடுத்துட்டீங்க சார். என்னைக்கு அமாவாசை திதி வருது சார்? பாத்தீங்களா? இந்த விவரம்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி, என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். அப்போ துலாம் ராசியில வீட்டு இருக்கிற சுக்கிரனை சந்திரன் இந்த வாரம் பிரதம திதிக்கு அப்புறமா சந்திக்க போறார். அப்போ இந்த வாரம் பிரதம திதி வியாழக்கிழமை இன்னைக்கு இருக்கு. வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறமேலே காசு 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 காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்னு காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. எப்போ? பிரதம திதிக்கு அப்புறமா. கடன்கள்லாம் அடைச்சிடுவீங்க, இஎம்ஐலாம் இந்த வாரம் கிளியர் ஆயிடும், பொன்பொருள் சேர்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும், பிரயாணங்கள் சுகமாகும், பிரயாணத்திற்கான ஏற்பாடுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்த நிபுணர்களுக்கு அது அது பிரிண்ட் மீடியாவாகட்டும், இந்த டிஜிட்டல் சேட்டலைட் மீடியாவாகட்டும், யூடியூப் கலைஞர்களாகட்டும், திரைக்கலைஞர்களாகட்டும், சின்ன திரை கலைஞர்களாகட்டும், வண்ணத்திரை கலைஞர்களாகட்டும், எல்லா கலைத்துறையில இருப்பவர்களுக்குமே, கூத்தாடுபவர்களுக்குமே மிகப்பெரிய சுப செய்தி அப்படிங்கிறது. அட்வான்ஸ் அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறீங்களாம், ரொம்ப அட்வான்ஸா நம்ம நிகழ்ச்சி போகுதான் பாருங்களேன். அப்போ அட்வான்ஸ் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்காக இருக்கும். கலைத்துறையில முன்னுக்கு நின்னாலும் சரி, பின்னுக்கு நின்னாலும் சரி, பெரிய அளவுக்கு புகழ், பெருமை, பாராட்டு, பணத்துடன் கூடிய பாராட்டு, பணமழை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஏனைய கிரகங்களுடைய சஞ்சாரம் மிக சிறப்பா இருக்கிறதுனால மகிழ்ச்சிங்கிறது உண்டு. கல்வி நிலையத்துல விடுமுறை அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் மனத்தடுமாற்றம், பணத்தடுமாற்றங்கள், அதே மாதிரி இந்த ஹாஃப் அட்டண்டன்ஸ், இந்த ஹாஃப் டே, ஃபுல் டே, முக்கா டே அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு தருணம் கல்வி நிலையத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி அரசு நிறுவனங்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து பிரதம திதி அன்னைக்கு மறைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும்.
பங்கு வர்த்தகம் புதிய உச்சங்களை தொடக்கூடிய தருணம். அது எஸ்பெஷலா பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ், ஐடி கம்பெனிஸ், ப்ளூ சிப் கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு லாபத்தை அள்ள வேண்டிய தருணம் இந்த வாரத்துல இருக்கும். துணிஞ்சு இன்ட்ராடேங்கிறதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். வியாழக்கிழமை மதியத்துக்கு அப்புறமேல் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்துல பங்கு சந்தையில இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உழைப்பில்லாத வருமானங்கள், ஆதாயங்கள், திடீர் தனயோகங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தாலே அழகும் பணமும். அப்போ அழகு நிலையங்கள், பணம் பெருத்த நிறுவனங்கள் இங்கிருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அப்போ சார் என்ன பரிகாரம் சார்? என்னது புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை, வியாழக்கிழமை அன்னைக்கு பிரதம திதி, பாட்டி அம்மை. அப்போ நம்ம ஏதாவது நல்ல சந்திப்புகள் வச்சிருந்தோம்னா இப்படி நாள் பார்த்து திதி பார்த்து அதை மாத்தி வச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. பிரதம திதி அன்னைக்கு எந்த நல்லதும் வேண்டாம், கையெழுத்திட வேண்டாம், ஒரு குடுக்கல் வாங்கல் வேண்டாம். அமாவாசை அன்னைக்கு அதை பண்ணிக்கங்க. அதே மாதிரி பசுமாடுகளை தேடி போறதும், புரோகிதர்களை தேடி போறதும், ஜோதிடர்கள்கிட்ட அன்னைக்கு ஆசீர்வாதங்கள் வாங்குவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும். புதன்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா பசுவுக்கு உணவு தானம், பசுமாட்டுக்கான சேவை. புரட்டாசி மாசத்துல பாத்தீங்களா, கடைசி சனிக்கிழமைக்கான வாரம் விரதத்தை கட்டி காப்பாத்திட்டோம். 3வது வாரம் சனிக்கிழமையை முடிச்சிட்டாலே விரதம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் கார்த்திக் சார் இந்த வாரம் இந்த அமாவாசையும் பிரதமையும் தாண்டி கொஞ்சம் சமாளிச்சிருவேனா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். விரதத்தை கட்டி காப்பாத்திடுவீங்க. இப்படி சந்திரன் 3 ராசியை கடந்து வர போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க நானும் தான் வருவேன், இல்ல ஆட்டத்தை கிளப்பேன், வண்டியை நிறுத்துக அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை மட்டும் விட்டுட்டு ஊருக்கு போயிடுவாங்களோ, நம்மளை மட்டும் தனியா விட்டுருவாங்களோ, தனி தவுலுன்னு ஆக்கிடுவாங்களோ, நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு மன போராட்டம் பிரயாணங்கள்லையும், ஸ்தல தரிசனங்கள்லையும், யாத்திரைகள்லையும், இந்த ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு போய் இப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, நாம் ஊர் மாதிரி சுகம் தரக்கூடியது எது இருக்கும் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து போலாமா வரலாமா, இல்ல நம்மளே இருந்துடலாமா. நம்ம எப்பவுமே கொஞ்சம் கூட்டத்தோடவே இருந்து பழகிட்டோம். இந்த தனியா விட்டாலே நமக்கு கொஞ்சம் ஒரு புலம்பல், ஒரு தவிப்பு, ஒரு 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 பாடுபட்ட தவிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, இந்த பரீட்சை பேப்பர்ல வர மார்க் மாதிரியே பரீட்சை பேப்பர்ல வர ரிசல்ட் மாதிரி, ஐயா என்னையா சொல்றீங்க, நாங்க வரட்டுமா வேணாமா, எங்களை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா, மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் டிசிஷனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல, ஒரு டம்ளர் காஃபி, ஒரு பிரேக்கு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பிரவுன் கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும், அண்ணே அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுனே, சொன்னா வெக்க கேடுனே, சொல்லாங்காட்டி மான கேடுனே, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, வாயில வச்சிருக்கவும் முடியல, துப்பிட்டா அடுத்தவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோங்கிற மன கஷ்டமும் நிறைய இருக்கு. யாருக்கிட்டையாவது இதை கேட்டு தீர்த்தரணும். இந்த 3வது சனிக்கிழமை வேற முடியட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் காத்திருக்கேன் சார், இல்லைன்னா இந்நேரம் நிறைய பிளான் கண்டிப்பா போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் வந்து மறைய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது அதிகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனாரினுடைய பெருமையும் புகழையும் ஒரு தடவையாவது இந்த வாரத்துல பேச வேண்டிய அமைப்பு. எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே பார்த்தீங்களா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி வருதோ இல்லையோ, அமாவாசை அன்னைக்கு அதையும் நம்ம நேயர்கள் மனசுல வச்சுக்கணும். மகாத்மா காந்தி அவர்களினுடைய அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அப்போ எல்லா காரியங்கள்லையுமே அதீத கவனம் வச்சு கண்ணில் விளக்கெண்ண விட்டுட்டு வரவு செலவு பார்க்கறது, வரவு செலவை சீரா எழுத வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்காக இருக்கும். மலர்கள், பழங்கள், கொட்டி கிடக்கின்ற காய்கறிகள், கனி வகைகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள். இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு செலவு அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக உண்டு. உங்களுக்கு பசுமையான நினைவுகளுடன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு.
அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான ஒரு தருணம். அப்போ வரலாறு மிக முக்கியம். வரலாற்று சுவடுகளில் உங்கள் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாரம். உங்களை பத்தின பழைய நினைவுகளையும் உங்களை பத்தின ஒரு புகழ் பெருமையும் இந்த எஸ்டிடி வரலாறு ஹிஸ்டரி அப்படின்னு பேச வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள் இதெல்லாம் உங்களுடைய பெயரை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அமைப்பு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. எதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்காது. இன்னைக்கு எதிரியினுடைய கூடாரத்திலேயே வீழ்த்த வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. ஓங்கி அடிச்சிங்கன்னா 1.5 டன் வெயிட் இல்லை, 2.5 டன் வெயிட்னு கூட வச்சுக்கலாம். வாயில தானே சும்மா சொல்லி விடுவோம், எவ்வளோ டன்னா இருந்தா என்ன. ஓங்கி எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம். அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று காரியங்கள் ஜெயிக்கிறதும், இந்த குழந்தைகள் விளையாடுறத குழந்தைகளுடன் குழந்தையா விளையாட வேண்டிய தருணங்கள், மனம் சுறுசுறுப்படைகிறதும். இந்த மனம் குப்பை கூலத்தெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மனசா நம்ம மனசு இருந்ததுன்னா, ஆத்தாடி என் மனசு இருந்தும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிற கேள்வி மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. பறக்கிறது எங்க? வானத்துல. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். டிசிஷன் மேக்கிங் இந்த வாரம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மாத கடைசியினுடைய இறுக்கம் பெரிய அளவுக்கு இருக்கும். 1ஆம் தேதி வரைக்கும் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறத இழுத்து பிடிச்சுதான் போயிட்டு இருப்பீங்க. ஆனா தேதி 1 அப்படின்னாலே கொண்டாட்டம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்கா இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் பெரிய அளவுக்கு திட்டமிடுதல் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள். கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஆனா பாருங்க, அமாவாசை முடிஞ்சு பிரதம திதியும் முடிஞ்சு அதுக்கப்புறமேல் தான் சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வருவதற்கான தருணங்கள். சார் நான் சார் கடைசியில் நீ ஒரு செக் வச்சுட்ட கார்த்தி சார் அப்படின்னு. ஆமாங்க, சில செக்கெல்லாம் வச்சுதான் போக வேண்டியதா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த விஷயமோ நம்ம பிளான் போட்ட விஷயமோ கொஞ்சம் தடுமாறும் பொழுதுதான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், கிரகங்கள் என்ன சொல்றாங்கிறத கேட்கிறோம். இப்போ இந்த மாதிரி சில தடைகள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த கிரகத்தை திரும்பி பார்ப்போமா, இந்த ராசி பலன் எல்லாம் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்போ போட்ட பிளான் போட்டபடியே நடக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அந்த திட்டங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அமாவாசை திதிக்கு அப்புறமேல் வரும். பிரதம திதிக்கு அப்புறமேல் இன்னொரு சுப செய்தி அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணம். சுபத்துவமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்துல இருக்கும். சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதல், நல்ல மகிழ்ச்சிகரமா வலம் வர வேண்டிய அமைப்பு, பக்கபலமான ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். கால்குலேஷன் ஜெயிச்சிருவீங்க. அது கடகராசி நேர்களை வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சுகர் லெவல் ஏறாம இருந்தா பரவாயில்ல, ப்ரெஷர் லெவல் ஏறாம இருந்தா பரவாயில்ல, டென்ஷன் ஆகாம இருந்தா பரவாயில்ல, குடும்பத்துல ஒரே இரிட்டேஷன், குடும்பத்துல ஒரே வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள், இந்த குடும்பமே நவகிரகத்தை பார்த்த மாதிரி இருக்கு சார். ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. இந்த விவஸ்தை கெட்ட ஆளு நம்மளை பார்த்து யாராவது விவஸ்தை கெட்ட ஆளுன்றுவாங்க, இல்ல நம்ம யாரையாவது பார்த்து ஐயோ உனக்கு விவஸ்தையே இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். சந்திரனுக்கே உங்க ராசியில விவஸ்தை இல்லாம தான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் கேதுவை கிடக்கிற வரைக்குமே நிறைய தவிப்புகள், தடுமாற்றங்கள், சஞ்சலங்கள், ஏமாற்றங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிரதம திதி வரைக்கும் பண போராட்டம், என்னால ஒரு தீர்வுக்கே வர முடியல அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கையில பெரிய தடை, பெரிய ஏமாற்றம், கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் டல் அடிக்கிற கலர் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பாருங்க எப்போ கொஞ்சம் ரிச் கலரா போடுற ஆள் தான் இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் லேசா டல் அடிக்கிற மாதிரியே விட்டுருவாங்க. இந்த ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கதவை திற காற்று வரட்டும்னது அந்த காலம். கதவை சாத்துங்க ஏசி வெளில போயிடுங்கிறது இந்த காலம். இந்த கால மாற்றத்துக்கு உண்டான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் இருந்துட்டு ஆரஞ்சு கலர். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம், தவிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி யாராவது ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஏமாற்றம் தர வேண்டிய அமைப்புங்கிறது பிரதம திதி வரைக்கும் நிச்சயம் உண்டு. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம்ங்கிற நிலையெல்லாம் மாறி போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறதுல இந்த உறவுகள் இருந்துகிட்டு இருப்பாங்க.
நம்ம சூழ்நிலை என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். உதவிகள் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்மளால பண்ண முடியலையே, செய்ய முடியலையேங்கிற மன போராட்டமும் ஏக்கமும் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல். ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் இல்லையா? நாம் எல்லோரும் நடிகர்கள். அந்த அனுபவம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இந்த அனுபவப்பட்டு தான் இந்த வாழ்க்கையை கத்துக்க முடியுமா சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. கண்டிப்பா அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு. இந்த மசாலா சாதத்தை பார்த்தா கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் அரை வயிறு முக்கால் வயிறு தான். அப்பா சார், இன்னும் ஒரு சனிக்கிழமை இருக்கு சார், எப்படியோ கொஞ்சம் கட்டி காப்பாத்திட்டு நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொப்பன சாஸ்திரம், விரத சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள், மூதாதையர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணலாமா, இந்த மாலையபட்சம் மாலையபட்சம் வேற சொல்றாங்களே, ஒரே வீடியோவா போகுதே, என்னதான் பண்ணட்டும், இது என்ன மாலையபட்சம், இந்த மன தடுமாற்றங்கள், இப்படி ஒரு விளக்கத்தை கேட்டு பெறுவதற்கான தருணங்கள். இந்த சோமவார விரதம்னா என்ன, வெள்ளிக்கிழமை விரதம்னா என்ன, இந்த விரதம் அந்த அளவுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு நிச்சயம் பிரார்த்தனை, தெய்வ வழிபாடுகள், ஆராதனைகள் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு. புகழ், பெருமை, சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு தருணம். அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட். கார்ப்பரேட் நிறுவனம், ஐடி நிறுவனம், மென்பொருள் சார்ந்து இருப்பவர்கள், இதையும் தாண்டி பண வரவு அதிகமாக பேங்கிங், நான் பேங்கிங், ஃபினான்ஸு, இந்த மாதிரி செக்டர்ஸில் இருப்போம், ஆட்டோமொபைல் செக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப செய்தி அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் காத்திருக்கும். குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறத கண்கூடா பார்க்கலாம். சார் லாஸ்ட் மினிட் தான் போட்டேன், திடீர்னு சக்சஸ் ஆயிடுச்சு, எதிர்பார்க்கவே இல்லை, இது வருமா அப்படின்னு ஆச்சரியத்துடன் கேட்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு ஆச்சரியம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காத்திருக்கு. ரொம்ப அட்வான்ஸாவே யோசிப்பீங்க. அட்வான்ஸுங்க யோசிப்பீங்க. குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள். நம் உறவை சந்திக்க வேண்டிய அமைப்பு. உறவுகள் தொடர்கதை, உரிமைகள் சிறுகதை அப்படின்னு இந்த உறவு, உடைமை, உரிமை இதுலெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். என்னதான் லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம அன்புக்குரிய உறவுக்கு இந்த பணம் போய் பயன்படும் போது தானே ஒரு சந்தோஷம் இருக்கு. கொடுத்து ஆனந்தப்படுவதும், எடுத்து சந்தோஷப்படுவதும், பிரயாணங்களை சுகமாக்குவதும், பிள்ளைகளோட விதத்துல நிறைய நம்பிக்கை வருவதும், குழந்தைகளுடன் குழந்தையா விளையாட வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. அழகும் பணமும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மையின் நிறம், அந்த சந்திரனின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் சார் போதும் போதும்னு இருக்கு சார், கொஞ்சம் எப்பதான் இது முடியும், என் வாழ்க்கையில இப்படி ஒரு எம்என் நம்பியார் இருப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு இந்த வில்லத்தனத்தை பத்தி பேச வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி இன்னும் இந்த வாரம் முழுதுமே சஞ்சாரம் செய்ய வரல. உங்களுக்கு அவர் முன்னாடி சஞ்சாரம் செய்ய வர விட்டு லாபம், சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கலாம். தோத்து போனாலும் கௌரவத்தோட தான் தோத்து போவீங்க. சமபலத்துடன் இருக்கிற எதிரிகிட்ட மோத வேண்டிய அமைப்பு. இந்த வைக்க போர் அக்கப்போரா இருந்தா பரவாயில்ல சார், ஒரே வைக்க போரா இருக்கு, எடுத்து சொரிஞ்சா ரத்தமா வருது, இவங்களோட இம்சை தாங்க முடியல, ஒரே இரிட்டேஷனா இருக்கு, எரிச்சல் அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னேன். சந்திரன், சூரியன், புதன், கேது கன்னிராசியில இருப்பவர்களை கடக்கிற வரைக்குமே நிறைய இரிட்டேஷன் அப்படிங்கிறது ரிஷிராசி நேயர்களுக்காக இருக்கும். பெரிய அளவுக்கு இந்த இரிட்டேஷன் அக்கப்போர் செய்ய வேண்டிய, வைக்கப்போரை தாண்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். மாடு வந்துருச்சு வாங்க அப்படிங்கிறது, இந்த உச்ச சாயல்ல கத்துறது, கோபப்படுறது, பஞ்சாயத்தை சமாளிக்கிறது, பேசாதீங்க பேசாதீங்க, ஐயோ இதை பத்தி பேசாதீங்க, அச்சோ அதை பத்தியே சொல்லாதீங்க, அச்சோ இதை பத்தி வாயை மூடிக்கங்க அப்படின்னு பேசாதீங்க பேசாதீங்க, கேட்காதீங்க கேட்காதீங்கன்னு இந்த ரெண்டு காதலையும் மணி கட்டிக்கிட்டு ஆட்ட வேண்டிய தருணங்கள் விஜயராசினியர்களுக்காக இருக்கும். நம்மளை பேசாதீங்கன்னே சொன்னா கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த டார்க் கலரு, டார்க் ரெட்டு, ஸ்பிளாஷி ரெட்டு, கரீபியன் ரெட்டு அப்படின்னு சார் ஒரே சிகப்பா இருக்கு சார். இந்த தலைவர்கள்லாம் ஏன் இந்த சிகப்பு நிறத்தை அப்படி சொல்றாங்க, இந்த இந்த ரத்தத்தோட நிறம் ஏன் அவ்வளவு டார்க் ரெட்டா இருக்கு அப்படின்னு, இந்த அரக்கு சிகப்பு அப்படிங்கிற குங்குமம் வாங்குறதோ, பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல அதை வாங்குறதோ, அதை நெத்தியில இட்டுக்கிறதோ மிகப்பெரிய சக்தி நமக்காக கிடைக்கும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். அதே மாதிரி எதிரி எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருந்தாலும் ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும். எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம். அப்போ பாட்டுடை தலைவன் அப்படிங்கிறது ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன். கடல்ல அலை இல்லை அப்படின்னா உங்க திறமைக்கோ, உங்க கெட்டிக்காரத்தனத்துக்கோ, உங்க புத்திசாலித்தனத்துக்கோ பஞ்சம்ங்கிறது இருக்காது. அப்போ போராட்டத்திற்கு பிறகு மன்னன் அப்படிங்கிற பெயர் உங்களுக்காக உண்டு. கொஞ்சம் போராட்டம் டஃபா தான் இருக்கும்.
உங்களுடைய பெயர் புகழ் பாட்டுடை தலைவனே நீங்க தானா பாத்துக்கங்களேன். நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு. இந்த அழகு அழகுங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம். கெட்டிக்காரத்தனமான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆட்டம் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப இந்த வாரம் ஃபுல்லுமே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. பண பரிவர்த்தனைகள், பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், நல்ல டார்க் கலர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அயன் பண்ண வஸ்திரத்துல டார்க் கலர் இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்கங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் கசக்கிட்டாங்க சார், ஒரு புளி புளிஞ்சிட்டாங்க சார். சங்கடமா இல்லை, இடைஞ்சலா இல்லை, ஒரு கியூல நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. அடேங்கப்பா, திருப்பதி பெருமாளோட கியூவே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் போல இருக்கு. இன்னும் இவ்வளவு நேரம் நிக்கணுமா இந்த சமாச்சாரத்துக்கு? ஐயோ, நம்மளாலாம் கியூல நிக்க முடியாது, நம்மெல்லாம் ஆல் டைம் விஐபி என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு விஐபி என்ட்ரி கண்டிப்பா அமாவாசைக்கு முன்னாடி இருக்கும். ஆனா அமாவாசைக்கு அப்புறம் பாருங்க, ஒரு டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, எதிரின்னு ஆட்டம் சம பலத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, டிரால முடிச்சிருங்க. ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிச்சுக்கலாம்ப்பா. நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, நீங்களும் குக்கா, நானும் குக்கு, நம்ம கிராமமும் குக்கு, நம்ம எல்லாரும் ஒரே ஊர் தானே, ஒரே டிஸ்ட்ரிக்ட் தானே, ஒரே இது தானே அப்படின்னு நமக்கு சமமானவர்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக அமாவாசை திதிக்கு முன்னாடியே இருக்குங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், வளைந்து கொடுத்து பேச வேண்டிய தருணங்கள், வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இந்த பஞ்சாயத்துல ரசம் ரசம், அட புளி ரசம் இல்லைங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ரசத்திலே இருக்கீங்க. சம ரசங்க, சமாதான தூது, சமாதான பேச்சு, கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு இந்த சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டேன்ல, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூது வருமா, தூறல் வருமா, காற்றில் வருமா, கரைந்து விடுமா, நான் சொல்ல வந்ததை சொல்லி விடுமா. டெஃபினட்டா சொல்ல வந்ததை சொல்லிடுவீங்க. அதான் அங்க பிரச்சனையே. நீங்க பாட்டுக்கு எதையோ சொல்லிவிட்டு போயிட்டீங்க, ஒரே கலாட்டாவாகி போச்சு, ஒரே பிரச்சனை ஆகி போச்சு, ஒரே பம்பாகி போச்சு, வாத விவாதம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். பழிவோரிடம் பாவம் ஓரிடம், உங்க மேல அந்த பாவத்தை தூக்கி போட்டுருவாங்க. பாவம் இல்லை நேர்களே, அது 12 பாவமும் 12 ராசி ஜோசியத்துல இருக்கிறது. பாவத்தை தூக்கி உங்க மேல போட்டுருவாங்க, பழியை தூக்கி இன்னொருத்தர் மேல போடுவாங்க. அப்போ யாரையாவது விட்டு சமாதானம் சொல்றதோ, ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க, ஐ அப்பாலஜைஸ், சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ, இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள். இந்த கையை காலால் வச்சு கேட்குறேன், இந்த காலை 2 கையால வச்சு கேட்குறேன், கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் இறங்கி வாங்களேன், கொஞ்சம் இறங்கி பேசுங்களேன், மன்னிச்சிடுங்களேன் அப்படின்னு மன்னிப்பு தூது விட வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்னே ஒண்ணு, மிகைப்படுத்தி பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, இல்லாததை இருக்குன்னு சொல்லாதீங்க, இருக்குங்கிறத இல்லைன்னு சொல்லாதீங்க. நோ காசிப்ஸ். நமக்கு தகவல் ஊர்ஜிதமா தெரியாத வரைக்கும் எந்த பேச்சும், எந்த வீச்சும், எந்த எந்த ஒரு தகவலும் யார்கிட்டையும் பரிமாறிக்கொள்ளாமல் இருப்பதே கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வேண்டாம், இருக்கிறது இருந்தாலே போதும்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேங்கிற ஓட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த வாரம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே மிகச் சரியானதாக இருக்கும். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு 2 சந்தோஷமான செய்தி மீனராசி நேயர்களுக்காக காத்திருக்கு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, அதே மாதிரி அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் பெரிய அளவுக்கு இருக்கும். பசியோ யானைக்கு இருக்கிறது, ஆனா சோளப்பொறி தான். திடீர்னு பாருங்க, இந்த அமாவாசை அன்னைக்கு பெரிய விருந்து உங்களுக்காக காத்திருக்கு. கழுத்து வரைக்கும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. இந்த மசாலா சாதம், கொழுப்பு சாதம் மட்டும் கொஞ்சம் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். புரட்டாசி விரதம் வேற ஓடிட்டு இருக்கு. கேக்குக்கெல்லாம் அவசரப்பட்டு சாப்பிட்றாதீங்க. அப்ப புரட்டாசி மாதத்தோட 3வது சனிக்கிழமை ஒரு பக்கம் மனசுல இருந்தாலும், விருந்து, விருந்தே உன்னை அழைக்க நீ விலகி செல்வதா, மீனராசினியர்களே, விருந்தே உங்களை அழைக்கும், விலகி செல்லாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அதுதான் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு. பொழுதுபோக்கு அம்சங்கள், மன சந்தோஷங்கள், எதிர்பாராத பண வரவு, குடும்பத்துல கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. அதாவது
மிருகத்துல எந்த மிருகத்தை குருவுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா யானையை தான். அந்த யானையின் நிறமான கிரே கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.